ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ நம்மளோட சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட் கொடுப்போம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூரான ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஆலோசிச்சுட்டு உங்களுடைய ட்ரேட் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஓகே, ஸோ இன்றைக்கி டியூஸ்டே. இந்த டியூஸ்டே மார்க்கெட்டோட அனலிசிஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு அனலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஸ்னைப்பர் தேர்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டவுட்டுக்குமான ஒரு ஆன்சர் கிடைக்கலாம். மேபி இந்த வீடியோ கிடைக்கலனாலுமே அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய வீடியோங்கிறது கண்டிப்பாகவே உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் கொடுக்க போகுது. ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனிங்காக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே, ஸோ மண்டே மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஸ் கேண்டில். ஸோ எப்போவுமே இந்த டே சார்ட் கேண்டில் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ட்ரேடுக்கு தேவையானது. ஓகே, ஸோ இப்போ இந்த டே சார்ட் கேண்டில் அப்படிங்கிறது என்னவா க்ளோஸ் ஆகிருக்குன்னா ஒரு பேர் கேண்டில் தான். ஸோ அப்போ நம்மளுக்கு மெயினாக தேவையானது க்ளோஸ் ப்ரைஸ், ஹை ப்ரைஸ், தென் லோ ப்ரைஸ். ஓப்பன் பற்றி நம்ம பேச போகிறதே கிடையாது, நம்மளுக்கு தேவையும் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் மார்க்கெட் அப்படிங்கிறது 22,553 அப்படிங்கிற ரேஞ்சஸில் க்ளோஸ் அப்படிங்கிறது இருக்குது. தென் இந்த க்ளோஸ் நியரஸ்ட்டில் ரவுண்ட் ஃபிகர் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இந்த க்ளோஸ் ப்ரைஸில் இருந்து 22,600 அப்படிங்கிறது ஒரு 47 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. 22,500 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 53 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது க்ளோஸ் ப்ரைஸ் நியரஸ்ட்டாக எனக்கு எந்த விதமான ரவுண்ட் ஃபிகர் நம்பர் இல்லை. அப்போ என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி இந்த க்ளோஸ் ப்ரைஸ் நியரஸ்ட்டில் ஹையோ லோவோ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ், லோ அப்படிங்கிற நியரஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த லோ நியரஸ்ட்டில் இருக்கிற நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோ நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஃபிகரை நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா மண்டே மார்க்கெட்டோட லோ பாயிண்ட் நெக்ஸ்ட் டேக்கான அடுத்த மணியாக செலக்ட் பண்ணுறேன். தட் மீன்ஸ் 22,500 அப்படிங்கிறது டியூஸ்டே மார்க்கெட்டில் நான் ட்ரேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அப்படி பண்ணால் எங்கே பண்ணணும், இது மாதிரி எல்லா விதமான ஹிண்ட்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலரான அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே, ஸோ அது அட் த மணி அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணக்கூடியது ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒரு மாதிரி தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் மந்த்லி எக்ஸ்பிரியோட ஃபியூச்சர் என்னவா ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதை பொறுத்தா மந்த்லி எக்ஸ்பிரியோட அட் த மணி உங்களுக்கு கிடைக்கும். 7:30 செக் பண்ணி பாருங்கள், நான் சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அப்போது டியூஸ்டே மார்க்கெட்டுக்கு தேவையான அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,500. ஸோ இந்த 22,500 நான் அட் த மணியை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லோ நியரஸ்ட்டில் க்ளோஸ் இருக்குது. ஸோ த லோ நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஃபிகர் 22,500, ஃப்ளோ 500 எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நான் எப்படி ஃப்ளோ ஃபைன் பண்ணுறதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் தட் கால்ட் ஸ்னைப்பர் பாயிண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட் த மணி எடுக்கணும். ஸோ 22,500 அப்படிங்கிறது எனக்கான அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு தேவையான ஸ்னைப்பர் பாயிண்ட் எடுக்கிறதுக்கான அவுட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன, 500க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அவுட் த மணி எடுக்கணும். ஸோ 22,600 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது டெஃபினெட்லி அவுட் த மணி. ஸோ சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கால் ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்கு அவுட் த மணி செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரேடிங் ப்ரைஸை விட அதிகமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்டு அவுட் த மணி. புட் ஆப்ஷன் அவுட் த மணிக்கு மார்க்கெட் ட்ரேடிங் ப்ரைஸை விட கம்மியான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்டு அவுட் த மணி ஃபார் புட் ஆப்ஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த 22,600 கால் ஆப்ஷன் கால்டு அவுட் த மணி ஆஃப் கால், 22,400 புட் ஆப்ஷன் கால்டு அவுட் த மணி ஆஃப் புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். தென் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மண்டேவோட க்ளோசிங் வேல்யூ என்னவாக இருக்கோ அந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணிவிட்டு தென் டிவைட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்னைப்பர் தியரி பாயிண்டோட லெவல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். தட் மீன்ஸ் 72.15. ஓகேங்களா? அப்போ இந்த 72.15 அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம இன்றைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்பாட்டில் வந்து எந்த செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட்டை ஃப்ளோ ஃபைண்டர் கூட ப்ளஸ் பண்ணி தென் மைனஸ் பண்ணும் போது அது தட் மீன்ஸ் 22,500ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கூட ப்ளஸ் தென் மைனஸ் பண்ணும்போது ரெண்டு வேல்யூ கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூவை நான் என்ன பண்ணுவேன், நிஃப்டி 50 ஸ்டாக்கில் வந்து ஸ்பாட்டில் வந்து மேக் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி க்ளோஸ் ப்ரைஸ் எனக்கு தேவை, இது ரெண்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன தேவை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தட் ஸ்னைப்பர் தியரி பாயிண்டோட
PE ப்ராஃபிட் புக்கிங் CE ப்ராஃபிட் புக்கிங் ரெண்டு வேலையும் நம்ம மேக் பண்ணியிருக்கோம்ல. 572ங்கிறது PE ப்ராஃபிட் புக்கிங்காகவும் 22,427ங்கிறது கால் ஆப்ஷன் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவும் நான் மேக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அது ரெண்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், விசிபிள் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ப்ரோ கண்டிஷன், இதில் என்ன ப்ரோ நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் 5 மினிட்ஸோட சார்ட் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த 5 மினிட்ஸோட சார்ட் எடுத்துக்கப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? ஓகே. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் பிளேசஸ் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டோட அடுத்த மூமெண்டம் என்ன அப்படிங்கிறது நமக்கு கொடுக்க போகுது. இந்த க்ளோஸ் ப்ரைஸும் புட் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவும் நியரஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த ஜோனுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க பேனிக் ஆவாங்க. சாரி, இது வந்து ஆக்சுவலி புட் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. அப்போது இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆகினா என்ன ஆகும், காலோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அப்போ புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னா இந்த ஜோனுக்கு பிலோ இருந்துச்சுன்னா புட்டோட ப்ராஃபிட் புக்கிங், இந்த ஜோன் அபோவ் போச்சுன்னா என்ன ஆயிரும், எனக்கு காலோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிடும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்தால் தான் ஃபர்தரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கா இல்லையாங்கிறத ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்போது எக்ஸ்பெக்டேஷன் எப்படி பார்க்கணும், ப்ரீவியஸ் டேவோட கேண்டில் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பியர் கேண்டில். ஒரு பியர் கேண்டில் அப்படிங்கிறது பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன் நேற்று மார்க்கெட் செல் ஆஃப் ஆகிருக்கு, அப்போ இன்றைக்கி மேபி செல் ஆஃப் ஆகலாம். அப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், நியூஸ் பேஸ்டு பண்ணியோ யாரோ எங்கேயோ குண்டு போடுறாங்களோ அதெல்லாம் பொறுத்து இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுது, ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கக்கூடிய செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் என்ன ப்ரோ பண்ணலாம், நேற்று பியர் கேட்டில் அப்போ மேபி இன்றைக்கும் பியர் ஆகலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், 22,500 அப்படிங்கிற இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனில் 72 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸை மேக் பண்ணணும். அப்போது இந்த 72 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு கீழே கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்னா கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா ஆப்போசிட் செல்லர்ஸ் யார் அவுட் பண்ணி பார்க்கணும். 22,400 புட் ஆப்ஷன், இவங்க நேற்றோட க்ளோஸ் ப்ரைஸுக்கு மேலே இருந்தாங்கன்னா என்ன ஆகலாம், உங்களுக்கு புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். இதுதான் கண்டிஷன். ரெண்டாவது, மேபி காலோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 22,500 இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆகணும். புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆகணும். ஆனால் ஆப்போசிட் 22,600 கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணணும், அவங்களோட க்ளோஸ் ப்ரைஸுக்கு அபோவ் ஆர் அவங்க ஹை ப்ரைஸ் அபோவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா காலோட ப்ராஃபிட் புக்கிங் கிடைக்கலாம், காலோட பேனிக்கும் கிடைக்கலாம். இந்த மாதிரி காம்பினேஷன் வந்துச்சுன்னா ட்ரேடிங் பற்றி நீங்கள் யோசிக்கலாம். இந்த மாதிரி காம்பினேஷனாக இல்லைன்னா ட்ரேடை பற்றி யோசிக்க வேண்டாம் அன்றைக்கி. அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் அப்படிங்கிறது கடலுக்கு விட்டுரும், நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ப்ரீவியஸ் டேயில் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ, யாரெல்லாம் பொசிஷனில் எடுத்து வச்சுருக்காங்களோ, செல்லர்ஸ்னால் யார், இன்ஸ்டிடியூஷனல், அவங்கெல்லாம் அவங்களுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் தென் ஆவரேஜ் பண்ணுறதுக்காகவும் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ட்ரேடை பற்றி யோசிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு லாங் பாடி கேண்டில் ஹைக்கு லோக்கு பிட்வீனில் இன்சைடாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஒரு இன்சைடர். ஸ்டில் எனக்கு என்ன ஆகலை, இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிட்டு ஓப்பன் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு கேண்டில், இதுக்கு மேலே போகலை. ஓகே, ஸோ வெயிட் பண்ணணும் நம்ம ப்ராப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கானே. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, மேபி மார்க்கெட் அப்படிங்கிறது மேலே ஒரு பிரேக்கெட் கொடுக்குது, ஒரு 935 கேண்டில் 940க்கு தான், 940 அப்படிங்கிற டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு என்ன ஆகுது, அப்பர் சைடில் நிற்கிது மார்க்கெட். அப்போ அப்பர் சைடு நிற்கானா நம்மளுக்கு என்ன வேணும், 22,500 இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க 72 பிலோ மார்க்கெட்டை கொண்டு வந்திருக்கணும். மேபி அவங்க நேற்றோட க்ளோஸ் ப்ரைஸுக்கு கீழே இருக்கணும். இதை மாதிரி இருந்துச்சுன்னா 22,600 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் எல்லாம் சரிப்பா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போகலாம், நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ணணும், நேற்றோட க்ளோஸுக்கு அபோவ் இருக்கணும் மினிமம். இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடந்துச்சுன்னா காலோட ப்ராஃபிட் புக்கிங் செல்லர்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது நம்மளை மாதிரி ஒரு பையர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும். கிளியருங்களா? அது நடந்திருக்கா? புட்டு அப்படிங்கிறது எஸ் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாகவே பிலோ த 72 தென் பிலோ த ப்ரீவியஸோட க்ளோஸ். ஓகே, ஈவன் ப்ரீவியஸோட லோ கீழே கூட இருக்குது. ஆனால்
புட் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். பட் கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க நாட் ரெடி டு புக் தியர் ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னா அவனோட நேரத்தோட க்ளோஸ் அப்பவே போகலை. அப்போ என்ன தான் ஸ்பாட் அப்படிங்கிறது அழகாக மேலே போனாலும் கால் செல்லர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ண ரெடி ஆகலை. கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ண ரெடி ஆகலாம் என்ன மீனிங்? ஸ்டில் அவனும் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ அப்போ கால் செல்லர்ஸும் மார்க்கெட்டில் வந்து நான் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை கீழே கொண்டு போக போகிறேன்னு சொல்கிறான். புட் செல்லர்ஸ் நாளைக்கு மார்க்கெட்டை மேலே கொண்டு போக போகிறேன்னு சொல்கிறான். ரெண்டு பேத்துக்கும் செம்மையான ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கும் போது பையர்ஸ் அப்படிங்கிறவங்க அஃபிஷியலாக இருக்கணும். இட் மீன்ஸ் தேர்ட் அம்பையராக இருந்து வேடிக்கை தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த இடத்துல. அப்போது இந்த ஸ்னைப்பர் தியரி அப்படிங்கிறது என்ட்ரிக்கு மட்டும் கிடையாதுங்க. எல்லாருமே இது ஒரு என்ட்ரியான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற நினைக்கிறீங்க. ஒரு மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடர் எப்படி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபைன் டியூன் பண்ண ஒரு மெத்தடு தான். கிளியர்? ஓகேங்களா? ஸோ அதுபடி இப்போ என்னாச்சு, எனக்கு மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயும் அங்கே ஒன்றும் நடக்கலை. ஓகேங்களா? சரி, அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து தெரிஞ்சு போச்சு. வெயிட் பண்ணுறோம் ஃபர்தர் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கான்னு. ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணிட்டா, மார்க்கெட்டுங்கிறது ஒரு கன்சால்டேஷன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 9:30 11 o'clock அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் கிடைக்கணும். அந்த டைம் ஜோன்ஸுக்குள்ளே உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னா 11 to 12 அப்படிங்கிறது சுட் பி ஏ கன்சால்டேஷன் ஏரியா. ஸோ 80% இல்லைங்க, 90% ஆஃப் டே ஆஃப் மார்க்கெட் என்ன பண்ணுவான் அப்படின்னா 11 to 12 ஆர் 12:30 ஒரு கன்சால்டேஷன் இருப்பான். ஆஃப்டர் 12 யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன், யூகே மார்க்கெட் ஓப்பன் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணுவாங்க, நியூ பொசிஷன் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுறதுக்கு சிலர் சொல்ல வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்தால் ட்ரேட், இல்லைனா ட்ரேடு கிடையாது. ஸோ இது என்ன தான் உங்களுக்கு மேலே கீழே அடித்தாலுமே பெருசாக ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ திரும்ப எனக்கு மேலே போகிறோம். அப்போ மேலே போனால் என்ன பண்ணோம், இப்போ ப்ராஃபிட் புக் பண்ண ரெடியாக இருக்கணும். பட் அது நடக்கவே இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ நேற்று மார்க்கெட்டில் பொசிஷன் க்ரியேட் பண்ண செல்லர்ஸ் இன்றைக்கி ஒருத்தங்க ஓகே நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் கீழே போயும் இவங்களால் நேற்றோட க்ளோஸ் ப்ரைஸுக்கு அபோவ் போய் ப்ராஃபிட் புக் பண்ண முடியல. சரி, அவங்க தான் பண்ண முடியல, அதாவது எக்ஸ்பெக்டேஷன் நடக்கலாம். இப்போ அன்எக்ஸ்பெக்டேஷன் ஏதாவது சினாரியோ நடக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு டீப் இந்த மணி ஆஃப் கால் ஆப்ஷன், அவங்க என்ன பண்ண முடியல, பெருசாலாம் பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அப்போ சிம்பிள் லாஜிக் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ப்ரோ, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதனால் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ட்ரேட் பண்ணாலும் இந்த ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் படி உங்களுக்கான பக்காவான கண்டிஷன், ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் கீழே ஒருத்தங்க இருக்கும்போது அவங்களோட ஈவன் க்ளோஸ் ப்ரைஸ் அபோவ் கூட போகலை அப்படின்னா கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை தான். அதுதான் இன்றைக்கி ரொம்ப டீட்டெயில்டாக மார்க்கெட்டே உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோ லைன் பை லைன் வரதான் போகுது. ஸோ ஏன் ஒரு 2 weeks ஐ திங்க் 3 weeks நம்ம வீடியோ போடலை அப்படின்னா, ஸோ பேசிக்காக வந்து நம்ம ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு ரெஸ்ட் வேணுங்க. ரெஸ்ட்டுங்கிறது எதுக்காக சொல்கிறோன்னா சிஸ்டத்தில் ஆஃப் பண்ணிட்டு தூங்கணுங்கிறது கிடையாது. கொஞ்சம் ஒரு ஃபால்ஸ் சைடோ இல்லைனா கொஞ்சம் மவுண்டன் ஏரியா போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். 24 hours ஜஸ்ட் சிஸ்டமே பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அதனால் ஒரு சின்ன ஒரு கேப் தேவைப்பட்டது. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால ஒரு 15 daysக்கு மேலே ஒரு ரெஸ்ட்டை போட்டாச்சு. இனிமேல் நம்மளோட வீடியோ கண்டினியூவாக வரும். ஸோ சாட்டர்டே அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஃபார் ஸ்னைப்பர் தியரி வருது, அதை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான் இருக்க போது. நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா விதமான கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடரு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத விட எப்படி லாஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிற வீடியோவாக தான் இருக்கும். இன்றைக்கி எத்தனை பேர் நம்மளோட ஸ்னைப்பர் பாயிண்ட் ரெகுலராக பார்த்துக்கிட்டவங்க பார்த்து மார்க்கெட்டில் ட்ரேட் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நிறையா கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங், என்னோடய ஹெல்த்தை பற்றி நீங்கள் கேட்டதுக்கு. தென் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். குட் நைட் ஆல்.